சிவமங்கலம். மதியும் அவமதியும். மதியுடையவன் எதையும் மதிக்கிறான், அவமதி உடையவன் எதையும் அவமதிக்கிறான். மதி தரும் சிறப்பு பரிசு மதித்தலாய் இருக்கிறது. இந்த மதி தருகிற முதல் பரிசும் முடிவான பரிசும் மதிக்கும் சுபாவத்தை தருகிறது. அவன் தன்னையும் மதிக்கிறான், தரணியையும் மதிக்கிறான், எந்த ஜீவனையும் மதிக்கிறான், இங்கு எதையும் மதிக்கிறான், மதித்து கண் விழிக்கிறான். அவமதி உடையவன் எதையும் அவமதிக்கிறான். எங்கள் காணலில் தெரிந்து கொள்ளலாம். இங்கு மதியதை பெற்றவன் எதையும் மதிப்பான், அவமதி உடையவன் எதையும் அவமதிப்பான். மறந்து விடாதீர்கள். சில மனிதர்களை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க பெரும்பகுதி மனிதர்கள் எல்லாம் யாரையும் அவமதித்து விடுகின்றனர். யாரையுமே தான் சுய லாபத்திற்காக, தான் வயிறு வளர்க்கறதுக்காக இந்த வாயை வாடகைக்கு விட்டு, இவங்க தான் சுய கருத்தின் பெயரால வாடகைக்கு விட்டாலும் பரவாயில்ல, கோழிக்கு பேச தொடங்கி யாரையும் அவமதிக்கிறார்கள் பாருங்கள். புறம் தள்ளுங்கள் செல்வங்களே. அவர்கள் மதி உடையவர்கள் இல்லை, அவர்கள் அவமதி உடையவர்கள். மறந்து விடாதீர்கள். இந்த மதின்னு உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது உனக்கு கற்றுத்தருகின்ற முதல் பாடம் மதிக்க கற்றுத்தரும். உன்னை மதிக்க கற்றுத்தரும். அதே போல சக ஜீவன்களையும் சகத்தையும் மதிக்க கற்றுத்தரும். இங்க அவமதிக்க ஒன்றுமே இல்லை என் செல்வங்களே. இங்க அவமதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த அவமதி உடையவனை தான் அவமதிக்கணும். அந்த அவமதியை தான் அவமதிக்கணுமே தவிர இங்கு நாம் வேற எதையும் அவமதிப்பதற்கு இல்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. யாரையும் மதித்திடுங்கள், யாரையும் மதித்திருங்கள். ஆமா, ஏன்னா இந்த களத்தின் நியதியும் யாரும் அறிந்ததில்லை, தன்னையும் யாரும் அறிந்ததில்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. ஒரு மெய் அறிவு உனக்கு வேலை செஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய உண்மையை உனக்கு சொல்லியிருக்கும். தன்னையே அர்ச்சிக்க வந்திருக்கும் தனிப்பரம். அதே போல இங்கு சகத்தில் இருக்கும் எல்லா ஜீவன்களும் அந்த மூலப்பொருளில் இருந்து செய்யப்பட்டதுதான். இதற்குள்ள மேல கீழே குறை நிறை என்றே ஒன்று இல்லை. ஒரே மூலப்பொருளில் செய்தது, ஒரு ஏகம் செய்த அநேகங்கள். அதனால இங்கு எதையும் அவமதிப்பதற்கில்லை. சொல்லாலோ செயலாலோ காணலாலோ குணத்தாலோ இங்கு எதையும் நாம் அவமதிப்பதற்கு இல்லை. இவ்வளவுதான் நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு இந்த களம் அதை வேறு விதமா ஆக்கிருச்சு, அது வியாபாரம் ஆக்கிருச்சு. ஒருவரை ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்கள அவமதித்துட்டா அதற்கு கூலி அளிக்கப்படுகிறது. ஆமா, அதுக்கு அந்த வாய்க்கு வாடகை தரப்படுகிறது. இன்னைக்கு அது பெரும்பகுதி தொழிலாகவும் ஆகிவிட்டது என் செல்வங்களே. அவர்களை புறம் தள்ளுங்கள். அவர்கள் நரனுருவில் தெரியும் நரிகள், நரனுருவில் தெரியும் நஞ்சரவம். அவர்கள் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவர்களையும் காணாதீர்கள், அவர்கள் சொல்லையும் கேளாதீர்கள். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று. கல்லாத மூடரை விட கல்லாதார் நல்லறாம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. அவன் கருத்தறியவே மாட்டான் என் செல்வங்களே. அவன் பாவம் விலை போன விலை பொருள். அவனுக்கு ஒரு விலை இருக்கிறது, அந்த விலைக்கு அவன் தன்னை தானே விற்று விட்டான். அந்த மனிதர்களை புறம் தள்ளுங்கள். அந்த அவமதியை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளாதீர்கள். பொறுமானம் அற்றது என்றே ஒன்று இல்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் பொறுமானத்தோடு நோக்குங்கள், அர்த்தத்தோடு நோக்குங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பொறுமானம் ஆகுவீர்கள், நீங்கள் அர்த்தப்படுவீர்கள். இங்க அனர்த்தத்தை கண்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அனர்த்தமாகி விடுவீர்கள். அர்த்த பொருளை கண்டு பழகிட்டீங்கன்னா நீங்களும் அர்த்தப்பட்டு விடுவீர்கள். உங்கள் வாழ்வும் தன் இருப்பும் அர்த்தப்பட வேண்டும் என் செல்வங்களை. மறந்து விடாதீர்கள். அந்த அவமதியுடைய அனர்த்தர்களை போற்றாதீர்கள், புறம் தள்ளுங்கள். சத்தியம் சொல்கிறேன், நம்ம இங்க யாரையும் தூற்ற வரவில்லை. முயன்றால் போற்று, முயன்றால் ஊக்குவியுங்கள், முயன்றால் வாழ்த்துங்கள். இங்கு தீயவர் என்றே ஒருவர் இல்லை. நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதனால எந்த மனிதனுடைய
செயல்களின் பெயரால, நிலைப்பாட்டின் பெயரால நம்ம எதற்காகவும் அவர்களை எதிர்மறையாக கூறி விடுவதற்கில்லை என் செல்வங்கள். உங்களுக்கு வழங்கின வாய்ப்புகள் அவருக்கு வழங்காமல் போய் இருந்திருக்கலாம். உங்களுக்கு இயற்கை வழங்கின வளங்கள்கள் அங்கு வழங்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் கற்ற அந்த காக்கும் திறனை அவர்கள் கற்காது இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் எல்லாவற்றையும் இழந்திருப்பான். அவரை புறம் தள்ளாதீர்கள் என் செல்வங்கள், சத்தியம் சொல்கிறேன். அதனால்தான் மதியுடை செஞ்சடை சிவப்பரம்பொருள் மதியை தலையில் வைத்தான், தலைமேல் வைத்தான் மதி. ஏன்னா தலைமேல் வைத்து தாங்கப்பட வேண்டியது இந்த மதி. ஆம் செல்வங்களே, மெய் மதி, பொய் மதி இல்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. யாரையும் உதாசீனம் செய்தாதீங்க. அங்கு அவர்கள் அது செய்தே இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்ற. கடந்து செல்லுங்கள், மறந்து செல்லுங்கள், களமாற்றுங்கள், காரியமாற்றுங்கள். நீங்கள் பயணித்துக் கொண்டே இருங்கள் என் செல்வங்களே. உனக்கு ஒன்னு அவமதிக்கிற சுபாவம் இருக்கு, நீ அவமதிக்கிற யாரா இருந்தாலும் எளிதில் அவமதிக்க தோணுகிறதுன்னா நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான். உனக்குள்ள அவமதி தவிர வேறு ஒன்று இல்லை. அது மட்டும்தான் உனக்குள்ள இருக்கு. விதைப்பு தான் விளையுது. உன் அங்க இருப்பு தான் அங்கு உன் மதியில தெரியுது. அவமரியாதையாய் அவமதிக்கிறது எதையும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, கடந்த காலத்துல காலம் சென்ற பெரியோர்களை அவர்களெல்லாம் இன்னைக்கு புறம் சொல்லி அவமதித்து பிழைப்பு நடத்துகின்ற பெருங்கூட்டம் இங்க வந்துருச்சு. அவர்கள்லாம் தன் கதையை முடித்து விட்டவர்கள். இந்த பிரபஞ்சம் எழுதின எழுத்தாணியின் கண் நிலை நின்றவர்கள். இங்க 100% நல்லா தெரிஞ்சுக்கணும். குணமும் குற்றமும் இதுதான் இவனுடைய சுபாவம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குணம் குற்றம் இது ரெண்டும் தான் நிலைப்பாடு. இரவு பகல் போல, நன்மை தீமை போல, எவ்வளவுதான். இதுல அந்த குணத்தின் கண் தன்னை நிலைநிறுத்தி கொண்டே இருப்பவன், அந்த குற்றத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டே இருப்பவன். அந்த குணத்தின் அளவு உயர்வா இருந்தா அவன் போற்றத்தக்கவன் தான். அப்ப அவன் வாழ்வில் குற்றம் நிகழாம இருக்குமானா சத்தியமா இருக்காது. நிகழ்ந்திருக்கும். இங்கு எல்லோருக்கும் நல்லவனை இந்த இறைவன் செய்ததில்லை. எல்லோருக்கும் கெட்டவனையும் இறைவன் செய்து விடவில்லை. எல்லோருக்கும் நல்லவனாய் இறைவனும் இருந்து விட முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஒரு சாரார் தூற்றுவார், ஒரு சாரார் போற்றுவார். ஒரு பிராந்தியத்தில் போற்றப்படும், மறு பிராந்தியத்தில் தூற்றப்படும். இது களத்தின் கட்டாயமாய் சாபமாய் வரமாய் இருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே. அதனாலதான் நிரந்தரமா ஒரு மனிதன் போற்றிக்கொண்டேவும் இருப்பதில்லை, தூற்றிக்கொண்டும் இருப்பதில்லை. தூற்றும் பொழுது தூற்றுகிறான், அவனை பின்னாடி போற்றுகிறான், முன்னாடி போற்றுகிறான், பின்னாடி தூற்றுகிறான். இது ரெண்டுமே இந்த களத்தினுடைய வாடிக்கையாய் போனது. இந்த போற்றுதலையும் தூற்றுதலையும் ஒரு சேர தள்ளி வைத்து போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் சேரட்டும் நற்றவத்து நமசிவாயத்திற்கு என்று நற்றவத்தில் நிலை நின்றிருங்கள் என் செல்வங்களே. அவர்கள் சிவ பிரதிகளாய் இருக்கிறார்கள். தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். உன் அறிவு செய்யற முதல் வேலை தன்னை அறிதல்ல தொடங்கும். தன்னை அறிதல்னா ரெண்டு இருக்கு. அறிதல், அறிதல், அறிந்து எரிதலும் அதுல வரும். தன்னை நான் தன்மையை அறிந்து எரிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது அறிந்து எரிய ஒரு அறிவு உதவும். அந்த அறிவு மதி. அப்ப நானே பூஜ்யமாகி விடுவேன். என் தேகமே 2ஆம் ஆயிரும். தேகத்தில் நான் வாழ வந்திருக்கிறேன். தேகம் என் உடன் பயணிக்கும் பொருள் அன்றி தேகமே இல்லை நான் எனும் பேருண்மையை உணர்ந்து விடுவான். உருவம் கடந்து உருபொருளில் நிலைத்திருப்பான். அந்த உருவம் கடந்து உருபொருளில் நிலைத்தவன் இந்த எந்த உருவத்தில் இருப்பவர்களும் அதற்கு தாங்கும் இந்த உலகையும் போற்றுகிறான். எதற்காகவும் அவனுக்குள் அவமரியாதை தோன்றுவதே இல்லை என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன். மதியதை மதியுங்கள். அதே போல பிறர் மதியுடைய செயலை போற்றுங்கள். ஒரு வீரனை ஏற்கிறான். ஒரு மதி உடையவனை ஏற்கிறான். நீங்கள் வீரனெனில் அந்த வீரத்தை போற்றி இருப்பீர்கள். நீங்கள் உள்ளபடியே மதி உடையவர் எனில் அங்கு பிறர் மதியை போற்றி இருப்பீர்கள். அப்ப பிறர் மதிசார் செயல்கள் அவர்களையும் அந்த செயலையும் நீங்கள் அவமதிக்கிறீர்கள்னா நீங்க
கழிவுநீர் குட்டை தான் சொல்றேன். கழிவுநீர் குட்டைகள் சந்தன சாந்தினை பழிக்கின்றன. அப்போ உனக்குள்ள கழிவுநீர் குட்டை இருந்துச்சுன்னா அது எல்லை வரைக்கும் அந்த வாடை தானே. சந்தனம் ஒரு அளவோடு தான் வாசம் வீசும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கழிவுநீர் குட்டை பார்த்தீங்கன்னா அங்கு எங்கிருந்தோ நம்மளை பாதிச்சிருன்னு சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த கழிவுநீர் குட்டையர்களும் இருக்காங்க. அவமதி செய்பவர்களும் அவமதி சொல்பவர்களும் இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் எங்க இருக்கும்போது இங்கேயே வாடடிக்கும் பாருங்க. அவர்கள் சொல்லி மலவாடை வீசும். மறந்து விடாதீர்கள். அவர்கள் எண்ணத்திலிருந்து அகற்றி வையுங்கள் என் செல்வங்களே. மதியுடையவரை போற்றுங்கள், யாரையும் மதித்திருங்கள். அங்க ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தனை தள்ளி வைப்பதற்கில்லை, இங்கு யாரையும் நாம் தள்ளி வைப்பதற்கில்லை. ஏன்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. உலகத்திலே அதி அற்புதமானது இந்த தேகம். உலகத்திலே விலை மதிப்புடையது இந்த தேகம். அவ்வளவுதான். ஏதோ வாழ தெரியாம இல்ல வேறு ஏதோ ஒரு காரணத்தினால தன் நிலை இழந்து அடிப்படை வளங்கள் கூட இல்லாம அவன் தெரிந்துகிட்டு இருக்கான்லாம் நினைச்சு கூடாது. அது ஒரு தங்க மேடை. அதுல எந்த மாறுதலும் இல்லை. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, மதித்து வையுங்கள். சிறியவராயினும் பெரியவராயினும் யாரையுமே மதித்து வையுங்கள். அது ஒண்ணுதான் அழகு. தவத்திற்கு அழகு பணிதல் போல மதித்தல். ஆம் செல்வங்களே, நிறைகுடம் மதித்திருக்கும், குறைகுடம் தான் கூத்தாடி இருக்கும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அவமதியுடையவர்கள் சுய லாபத்திற்காக இந்த வாடகை வாயர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கூலி கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கடவுளையும் தள்ளி வச்சிருவான், மாபெரும் ரதர்களையும் தள்ளி வச்சிருவான். ஏன்னா அவன் நெறி இல்லாதவன், அங்கு நரிமணத்தோடு வாழ்பவன், நெறிமுறை அறியான். நெறி அவனுக்கு கசக்கும், நரிமுறை அவனுக்கு இனிக்கும். அந்த மனிதர்களிடத்திலிருந்து தள்ளி நில்லுங்கள். அவர்களுடைய போதனையை கேட்காதீர்கள். உனக்கு ஒரு மெய்யான மதி தோன்றின பின்டா உனக்குள்ள ஒரு இறை அலைவரிசை புகுகிறதாம். மறந்து விடாதீர்கள். என்ன காரணம்னா, ஆழ்ந்து முடியும் பொழுது தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னா நீ உன்னை அர்ச்சிக்க வந்திருக்கிறாய். ஏன்னா இந்த காலத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். உன் உயிரும் காணுவதற்கில்லை, உன்னை படைத்தவனையும் காணுவதற்கில்லை. வான்பற்று நின்றது, உன்னுடைய ஊன்பற்று நின்றது, முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்னுடைய உடலை கடந்து, உணர்வுகளை கடந்து, உள்ளம் கடந்து, உயிர் கடந்து, அதுக்கப்புறமேட்டுக்கு உயிர் பெய்தும் போது நான் ஒரு மெய்நிலையை அறிந்திருப்பேன். அப்போ ஒரு உண்மை தெரிந்திருக்கும். அநேகம் கலந்து ஏகம் எனும் ஒரு நீதி புலப்பட்டிருக்கும். அவ்விதமே நோக்குகிறது. கண் இரண்டும் புண்ணுடையவர்களுக்கு இந்த களத்தை காயப்படுத்துவதற்காகவே, மனதை காயப்படுத்துவதற்காகவே காணுகிறார்கள். அந்த கண் இரண்டும் கனியுடையவர்கள், அந்த மதியுடையவர்கள், அவர்கள் காணல் திசையெல்லாம் இனித்திருக்கிறது, குளிர்ந்திருக்கிறது, ஒரு மென்மை இருக்கிறது, கனி மனம் இருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே, உங்களுடைய மதி மனக்கட்டும். ஆம் செல்வங்களே, அது சார்ந்ததை போட்டுங்கள். மதியுடையவரை போட்டுங்கள், மதியுடைய செயலை போட்டுங்கள். முடிவானது அதுதான். அறிவுடையவரை கனவிலும் நனவிலும் காண்பதுதான் ஆகச் சிறந்தது. அவர்களை எண்ணிக்கொண்டே இருங்கள். பொய்யர்களை புறம் தள்ளுங்கள், மெய் மதியர்களை சிரத்தில் தங்குங்கள். அதனால்தான் மதியை தலையில் வைத்தான் பிறைசூடி எம்பெருமான். நம் தலைவன் பாருங்கள், அவனுக்கு மேல ஒண்ணு இல்லை, ஆணவம் தூக்கி மதியை மேல வச்சிருக்கான். ஆம் செல்வம், அது வளர் பிறை, வளர் மதி. இந்த அவமதிங்கிறது தேய் மதி. தெரியும், அப்படியே தேஞ்சிட்டு கடைசியில அமாவாசையில கொண்டு போய் முடிஞ்சிடும். இருந்ததற்கு தடையுமே தெரியாது. இந்த வளர்மதி ஒரு நாள் பூரண சந்திரனை காட்டுகிறது. நீங்கள் பூரண சந்திரனாகி இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்ட வேண்டுமெனில் மதித்திருங்கள். யாரையும் எதையும் மதித்திருங்கள். தூற்றுபவரையும் மதித்திருங்கள், போற்றுபவரையும் மதித்திருங்கள். நீ அவமதிக்க தொடங்கிட்டேன்னா உன்னுடைய மதி கரைய தொடங்குகிறதாம். ஒரு நாள் நீ முகவரி இழப்பாய்.
அமாவாசை ஆகி போவாய். ஆம் செல்வங்களே, அதனால யாரையும் போற்றுங்கள், யாரையும் மதித்திடுங்கள். முதல்ல உங்களுடைய தாய் தந்தையை மதித்து வையுங்கள். வாழும் காலம் வரைக்கும் சமாதானம் இல்லாத மதிப்பு, சமாதானமே ஆகக்கூடாது. அவர்கள் இந்த தேகத்தை, இந்த பிண்டத்தை இன்னைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கும் மனித தெய்வங்கள் அவர்கள். அவர்கள் இல்லை எனில் நாம் இல்லை. இன்னைக்கு இந்த புத்தி எப்போ வந்தது? இந்த செயல்கள் எப்போ வந்தது? இதெல்லாம் அப்புறமேட்டு தானே வந்தது. அணு அணுவா கணம் கணம் அங்கு விழி வைத்து பார்த்து தானே இந்த தேகம் வளர்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்மை கொண்டு வந்து விட்டவர்கள் இல்லையா? ஆடுகளத்தில் நம்மளை ஆட விட்டவர்கள் இல்லையா? இது தேர்வு களம், அதனால விழித்திருன்னு சொன்னவர்கள் இல்லையா? நமக்கு மொழி தந்த தாய், அன்பு மொழி தந்த தாய், இங்க அறிவு மதி தந்தை, அறிவு மதி தந்த தந்தை. மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, அவர்களை பூரணமா மதித்திருங்கள். நீ வாழ்வில் யாரை மதியாது போனாலும் சரி, வாழும் காலம் வரைக்கும் உன் தாய் தந்தையரை மதியாது இறந்து விடாதீர்கள். அங்கு உங்கள் எந்த குடும்பம், அந்த எந்த கட்டமைப்பும் நிலை நின்று இருக்கின்றீர்களோ அவர்களை மதித்து வையுங்கள். உங்கள் சகோதரங்களை, உங்கள் நட்புகளை, உங்கள் உறவுகளை, உங்கள் நட்பு வட்டங்களை மதித்திருங்கள். அவ்வளவுதான். இது உன்னுடைய உலகம். விரலுக்கேற்ற வீக்கம். குறைந்தபட்சம் உன்னிடத்தில் புழங்குபவர்கள், உன்னுடைய அந்த மேடையில் நிலை நின்று இருப்பவர்கள், இவர்களை மட்டுமாவது மதித்து வையுங்கள். ஆம் செல்வங்களே, அவர்களை நீங்க புறம் தள்ளுனீங்கன்னா கச்சிதமாக வீழ்த்தப்படுவீர்கள். மிக சாதாரணமான அங்கு அலட்சியத்தினால் வீழ்ந்து போன மனிதர்களுடைய வரலாறு கோடி கோடி. யாரும் சாதாரணமானவர்கள் இல்லை. எதுவும் யாரும் அசாதாரணமானவர்களே. மறந்துடக்கூடாது. இந்த மதிக்கிறதுங்கிறது முன்னும் மதிக்கிறதா இருந்தாலும் பின்னாடி ஒண்ணு இருக்கு. ஆமா, உன்னை காக்கும் மருந்தது. மறந்துடக்கூடாது. உதாசீனத்தின் பெயரால் தன் முகவரி இழந்தவர்கள் கோடி கோடி பேர். அவமா மரியாதை செய்ததனால் அழிந்தவர்கள் கோடி கோடி பேர். ஆமா, உங்க போட்டி பொறாமைகளால் மதிக்க தெரியாததனால் வீழ்ந்தொழிந்தவர்கள் கோடி கோடி பேர். மறந்து விடாதீர்கள். உன் அறிவு பெருசு நினைச்சுக்காத. யாருடைய மதியையும் மதி, மதியுடைய செயலை மதி. அவமதிப்பு அப்படின்றது ஒன்று இருக்கவே வேண்டாம். அதுக்காக இந்த உலகம் அவமதிக்காம இருக்குமான்னா சத்தியமா அவமதிக்கும். உன் மதி தரும் சிறப்பு பரிசு என்னன்னா, உன்னை அவமதிப்பவர்களையும் மதித்து வை. ஆமா, ஏன்னா நீதான் மதியுடையவன். அவர்கள் மதியுடையவர்களாங்கிறது நமக்கு தேவையே இல்லை. என் வாழ்க்கை என் மட்டும். நான் அந்த மேலான வாழ்வை கருதி வாழ வந்திருக்கிறேன். என் நோக்கம் அது. இந்த சகம் போக்குங்கிறது எனக்கு தேவையில்லை. அவர்கள் என்ன வேணாலும் என்னை அவமதிக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம், அதெல்லாம் சிறப்பா சொல்லிட்டு போட்டோம். அவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நான் அவனை காணவில்லை, அந்த சீவனை காணவில்லை. அந்த சீவனை கடந்து சிவனென நான் காணுகிறேன். சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே. எனக்குள்ள இருக்க ஜீவன் தான் சிவம்னா, அப்ப எந்த ஜீவனுக்குள்ள இருக்கிறவங்க அந்த சிவன் தானே. அந்த சிவனை கடந்து அந்த சிவனை போற்றுகிறேன். என்னமோ தெரியவில்லை, அந்த சிவம் என்னை தூற்றுகிறது, அதை நான் போற்றுகிறேன். ஏன்னா முன்னம் என்னை அரவணைத்த சிவம், என்னை காத்த சிவம், கணம் கணம் அது உண்ணாது உறங்காது விழித்திருந்து என்னை இந்த நாள் வரைக்கும் இந்த களத்தில் நிலைநிறுத்தி இருந்த சிவம். அதனுடைய பிரதிகள் தான் சக ஜீவன்களாய் இருக்கிறது. அதனுடைய தேகம்தான் இந்த உடலாய் இருக்கிறது. எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி என்பது போல அதன் பெயரால அந்த சிவத்தை தாங்கி இருக்கும் அந்த ஜீவனின் தோற்றுதலையும் நான் மறக்கிறேன். அந்த கணமை மன்னிக்கிறேன், மாறி அவர்களை போற்றுகிறேன். அது அதோடு முடியட்டும். ஏன்னா இந்த களம் வேற. முட்டை முட்டை தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதோட முடிந்துட்டா முடிஞ்சிடும். என்ன காரணத்தினாலோ சொன்னா சரி, கடந்து செல்வோம். அதுக்கு அடுத்தது நம்ம அடி எடுத்து ஒரு செங்கல் வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. நான் ஒரு செங்கல் வச்சேன், அதுக்கு மேல ஒரு செங்கல், அதுக்கு மேல ஒரு செங்கல்னா ஒரு கட்டடம் உருவாகிடும், ஒரு தீய சின்னம் உருவாகிவிடும். அதை அப்படியே விடுங்கள். நம் சகோதரன் அவன்.
அவ்வளவுதான், அவனுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையிலும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள், உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராண பந்தத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் துன்பத்தை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்று இருப்பவர்கள். ஆம் செல்வங்களே, இது சகோதர மேடை. இங்கு வாழ்வதெல்லாம் நம் சகோதரம். ஆம் செல்வங்களே, மதித்து பழகுங்கள். அங்கு புன்னகையோடு மதித்து வையுங்கள். யாரையும் மதித்து வையுங்கள். நீ மதிக்க மதிக்க அந்த மதியினால் உன் மதிப்பு கூடும். நீ மிதிக்க தொடங்கிட்ட அப்படின்னா சரியான நேரத்தில் உன்னை மிதிக்கும். ஆமா, இப்ப மிதிக்கும் பொழுது உன்னால தப்பிச்சு போயிட முடியாது. அதனால இந்த அவமதிக்கிற சுபாவமே உனக்கு வேணாம். இது உன் தரப்பு நியதி. இந்த சகத்தரப்பு நியதியை நான் சொல்லவே இல்லை. அவர்கள் எதையும் செய்வார்கள். என்ன வேண்டுமானாலும் தான். இங்க வாடகை வாயர்கள் இருக்காங்கல்ல, நீங்க ஆளை குறிச்சிட்டீங்க, விலை வச்சுட்டீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். அவன் இறைவனையும் பேசுவான், யாரையும் பேசுவான். அவன் அது வேறுன்னு சொல்றேன். பசுவும் உண்டு வாழ்கிறது, பன்றியும் உண்டு வாழ்கிறது. அது அதன் தரப்புல கேட்டீங்கன்னா நான் உணவு உண்டேன்னு பசுவும் சொல்லுவோம், பன்றியும் சொல்லுவோம். அதனால நம்ம அந்த தரப்புக்கு செல்ல வேண்டியதில்லை. என் செல்வங்கள், நீங்கள் பசுவாய் இருங்கள். இங்க ஈயும் இருக்கிறது, தேனியும் இருக்கிறது. அவ்வளவுதான். இங்க எதிலும் அமர்கிறது ஈ. அது போதும், கிடைச்சிரும். காலுக்கு கீழே கிடக்குது, அது போதும் ஈக்கு. அவர் அலைய தயாரா இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆனா தேனி அங்கு மலர் மட்டில் அமரும். அங்கு மலர் இருக்கும் இடம் வரை செல்லும். மலரில் அமர்ந்து அந்த புது மலர் தேன் உண்ணும். நீங்கள் அவ்விதத்தில் இருங்கள் என் செல்வங்கள். உடனே இந்த மலர் கிட்டாது. நீங்கள் நெடும் பயணத்தில் இருங்கள், கிட்டும். தேனியும் பசுவும் போற்றப்படுகின்றன, நிலைநிறுத்தப்படுகின்றன. ஆம் செல்வங்கள். அதனால மதித்து பழகுங்கள். யாரையும் மதித்து பழகுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முறை இருக்கு, அவனுக்கு ஒரு குணம் இருக்கு, அவனுக்கும் ஒரு செயல் இருக்கு. இதெல்லாம் இந்த களத்தினுடைய சுபாவம். அந்த இறை ஒவ்வொருவருக்கும் தனி முகத்தை கொடுத்தது, குணத்தை கொடுத்தது, சொல்ல கொடுத்தது, செயலை கொடுத்தது, கை ரேகையை கொடுத்தது. அத்தனை விதத்திலும் அது பேதப்படுத்தி வைத்திருக்கு. அது தனிப்பரம். ஒன்னை தொட்டுட்டு அடுத்ததை தொடாது. இந்த மண்ணெல்லாம் மனிதர்கள் ஆனாலும் அத்தனை கோடி பேரும் அத்தனை கோடி விதத்தில் இருப்பார்கள். அதான் தனி பரத்தின் தனிச்சிறப்பு. அப்ப இதெல்லாம் கடந்த அந்த ஏகனின் படைப்பு ஜாலங்கள் தான் இவைகள்னு நான் கண்டு பழகணும். இவர்களிடத்துல முட்டிட்டு மோதிட்டு இருக்க கூடாது. அணுவினே ஆடுகளமாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் அங்கும் தச சதகுர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அவனை விடும் நந்தி சென்னில் நித்தம் நடம்புரி ஆதிசிவ ஞானானந்த குத்தனி ஆதிசிவ ஞானானந்த கூற்றிதே காண இலே உணர அன்றி மாயப்பித்தனின் மர்ம கூற்றிதே கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார். வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம். மாயப்பித்தனின் மர்ம கூற்றிதே கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார். இந்த கூத்தை பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருவீங்க. எல்லாத்திற்கும் காரணம் கூத்தபிரான். அவன் அசைத்தான் இது அசைகிறது. அசைந்தது சருகாய் இருக்கலாம், தெரியா காற்று அதற்கு ஆதாரமாய் இருப்பது போல. நான் என்னை தாங்கினது மண்ணாய் இருக்கலாம், ஆனா அதற்கு ஆதாரம் ஒரு வெற்றிடன்ற இல்லை என்ற ஒரு இருப்பு தான்ன்றது உண்மைதானே, மறுப்பதற்கு இல்லைதானே. இல்லை எனும் ஒன்று இந்த சகலத்தில் ஒன்று இருப்பது உண்மை. நான் சொன்னேன், நீ உணர்ந்தாய், கேட்டாய், ஆனால் காணவில்லை. நான் மல்லிகை மனத்தை முகர்ந்தேன், காணவில்லை. மண்ணை கண்டேன், மண்ணை தாங்கினதை காணவில்லை. என் உயிரை காணவில்லை, உள்ளத்தை காணவில்லை, உணர்வுகளை காணவில்லை, என் சித்தத்தை காணவில்லை. இல்லை 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 இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது. இதை அறிவதற்கு ஒரு மதி வேண்டும். அவமதி உடையவர்கள் அதை அறிவதில்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
அவனை வணங்குவதற்கு முன்பே அவன் அருள் பெற்றிருந்தாலே ஒழிய அவன் திருவடியை நான் எண்ணுவதற்கில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. யாரையும் மதித்திருங்கள். மதிசூடியின் பிள்ளைகள் இவர்கள். சிவமங்கலம்.